இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு பிழைக்கவே பிழைப்பான். எசேக்கியேல் 18 அதிகாரம் 9 என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பதினால் பிழைக்க முடியுமா? உண்மையாய் இருப்பதினால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் போகிறதே. அநியாயம் செய்கிறவர்கள் எளிதாக ஒவ்வொரு காரியத்தையும் திறம்பட செய்துவிடுகிறார்களே என்று அடிக்கடி நாம் நினைப்பதுண்டு. இந்த வசனத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடந்து. இரண்டாவது, ஆண்டவருடைய நியாயங்களை கைக்கொண்டு. மூன்றாவதாக, உண்மையாய் இருப்பவர்களை நீதிமான் என்று இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் என்ற ஆசீர்வாதத்தையும் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். He will surely live என்று ஆங்கில வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமான் நிச்சயமாகவே பிழைப்பான். இதை ஒரு சிறு கதையின் மூலம் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளுக்கு முழு ஆண்டு தேர்வுகள் முடிந்த அன்று விடுமுறையில் செய்வதற்கான ப்ராஜெக்ட் ஒர்க்ஸை கொடுப்பது அந்த பள்ளியின் வழக்கம். விடுமுறை நாட்களில் இந்த ப்ராஜெக்டை சரியாக செய்தவர்களுக்கு பள்ளி ஆரம்பித்த பின் பரிசளிப்பதுண்டு. 4ஆம் வகுப்பில் இருக்கும் பிள்ளைகளுக்கு அந்த கிளாஸ் டீச்சர் விடுமுறை நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராஜெக்டை சொல்வதற்கு முன்பாக அந்த ப்ராஜெக்டுக்கான பரிசை கூறிவிடட்டுமா என்று கேட்டார்கள். அந்த கிளாஸில் உள்ள எல்லா பிள்ளைகளும் சரி என்று கூறி மிகுந்த ஆவலோடு கவனித்து கொண்டே இருந்தார்கள். மிகவும் அழகான விலை உயர்ந்த இம்போர்ட்டட் ரோபாட் பொம்மையை பரிசளிப்போம் என்றதும் எல்லா பிள்ளைகளும் கைகளை தட்டி தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். ஒவ்வொருவருடைய பெயரும் எழுதப்பட்ட சிறு தொட்டியை சில விதைகளுடன் கொடுத்தார்கள். நான் கொடுத்த இந்த விதையைத்தான் விதைக்க வேண்டும், தினமும் 2 முறை மண் நனையும்படியாக தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று கூறினார்கள். எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக வாங்கி சென்றார்கள். யாருடைய செடி நன்றாக பெரியதாக வளர்ந்திருக்கிறதோ அவர்களுக்குத்தான் பரிசு உண்டு. நான் கொடுத்த விதையை விதைத்து உண்மையாக செய்பவர்களுக்குத்தான் அந்த ரோபோட்டாய் பரிசாக கிடைக்கும் என்றார்கள். வீட்டிற்கு போனதும் அந்த விதை முள்ளங்கி விதை என்பதை பெற்றோர் பிள்ளைகளுக்கு கூறினார்கள். மிகவும் கவனமாக எல்லா பிள்ளைகளும் விதையை விதைத்து தண்ணீர் ஊற்றின போதும் செடி வளரவில்லை. 2 வாரங்கள் சென்ற பின்பு சில பிள்ளைகள் கடையில் சென்று முள்ளங்கி விதைகளை வாங்கி விதைத்தார்கள். நன்றாக வளர ஆரம்பித்தது. சில பிள்ளைகள் அருகிலிருந்த வயல் நிலங்களில் இருந்த பாதி முள்ளங்கி வளர்ந்திருந்த செடியை எடுத்து இந்த தொட்டியில் நட்டு வைத்தார்கள். அப்போது ஜூடி என்ற சிறுமியும் அவளுடைய அம்மாவிடம், என்னோடு படிக்கிற மற்றவர்களுடைய செடிகளெல்லாம் வளர ஆரம்பித்து விட்டது, எனக்கு மட்டும்தான் செடி வளரவில்லை, ஆகவே நாம் கடைக்கு சென்று வேறு விதைகளை வாங்கி வருவோமா என்று கேட்டாள். அவளுடைய அம்மா, உன்னுடைய ஆசிரியர் கூறியபடி நீ கீழ்ப்படிந்து செய், எப்போதும் உண்மையாயிரு என்றார்கள். விடுமுறை நாட்கள் முடிந்து மீண்டும் பள்ளி திறந்த நாளன்று ஜூடியினுடைய தொட்டியை தவிர எல்லோருடைய தொட்டியிலும் செடி வளர்ந்திருந்தது. இதை பார்த்ததும் ஜூடிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. கீழ்ப்படிய வேண்டும், எப்போதும் உண்மையாயிருக்க வேண்டும் என்று அம்மா கூறின வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகத்திற்கு வரவே தன்னைத்தான் தேற்றிக் கொண்டாள். ஆசிரியர் எல்லா செடிகளையும் பார்த்துவிட்டு ஜூடியிடம், உன்னுடைய செடி எங்கே என்று கேட்டார்கள். நீங்கள் கூறினபடியே நான் விதையை விதைத்து தினமும் 2 தடவை தண்ணீர் ஊற்றினேன், என்னுடைய விதை வளரவில்லை, எப்போதும் உண்மையாயிரு என்று அம்மா கூறினார்கள் என்றாள். அந்த ஆசிரியர் ஜூடியினுடைய கீழ்ப்படிதலுக்கும் அவளுடைய உண்மைக்கும் இந்த ரோபோட்டாயை அவளுக்கு பரிசாக கொடுக்கிறேன் என்றார்கள்.
ஒன்றுமே வளராத செடிக்கு பரிசா என்று எல்லோரும் திடுக்கிட்டார்கள். அப்போது அந்த ஆசிரியர், நான் இந்த விதைகளை நன்றாக கொதிக்கும் தண்ணீரில் ஊற வைத்து காய வைத்து தந்தேன். அந்த விதை வளருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. யார் கீழ்ப்படிந்து உண்மையாய் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதே இந்த ப்ராஜெக்டுடைய நோக்கம் என்றார்கள். கீழ்ப்படிந்து உண்மையாய் இந்த ப்ராஜெக்டை செய்த ஜூடி பரிசை பெற்றுக்கொண்டாள் என்றார்கள். இதை கேட்டதும் மற்றவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து, நம்முடைய தவறு வெளிப்பட்டு விட்டதே என்று மிகவும் வருந்தினார்கள். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் நாம் உண்மையாயிருப்பதினால் வருகின்ற கஷ்டங்களை நினைக்கும் போது மற்றவர்களை ஏமாற்றியாவது எளிதாக முன்னேறுவதற்கான நினைவுகளை, திட்டங்களை நம்முடைய மனதிலே வைத்திருக்கலாம். நம்முடைய மனதிலே நாம் நினைப்பதை யாரும் பார்க்கவில்லை என்றும் நினைக்கலாம். ஆண்டவர் நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தையும் அறிந்திருக்கிறார். நம்மை ஒரு நீதிமானாக காத்துக்கொள்வோம். நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள இன்று கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய நினைவுகளிலும் கூட நாங்கள் பரிசுத்தமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடந்து ஆண்டவருடைய நியாயங்களை கைக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே எங்களை நீதிமானாக காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.